வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஜிட்டல் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கூகுள் ஃபார்ம். கூகுள் ஃபார்ம் அப்படின்னா என்ன, அதோட யூசேஜ் என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம். கூகுள் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா நார்மல் ஃபார்ம் தான் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறது. ஸோ இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ரெகுலராக நம்ம A4 சீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது ஆன்லைன்லேயே ஜஸ்ட் நீங்கள் லிங்க்கை ஷேர் பண்ணால் போதும், அவங்களுக்கு ஃபார்ம் போயிடும். ஸோ அந்த ஃபார்மில் அவங்க ஈஸியாக அவங்களோட ஃபீட்பேக்கை ஃபில்அப் பண்ணிக்கலாம். இன்னொரு நல்ல யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ரிசர்ச் ஸ்டூடெண்டாக இருக்கலாம். அவங்க கண்டிப்பாக ப்ராஜெக்ட் வாங்கணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணுறதுக்கு கூகுள் ஃபார்ம் அப்படின்ட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க கூகுளில். ஸோ இங்கே பாருங்கள், கூகுள் ஃபார்ம் கிளிக் பண்ணுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கணும், கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கூகுள் ஃபார்ம் பேஜுக்கு போயிடும். ஸோ இதான் நார்மலாக ஓப்பன் ஆகிற பேஜ். நான் ஆல்ரெடி 2 ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரீசன்ட் ஃபார்ம்ஸ் காட்டுது. இல்லை இது வரைக்கும் நீங்கள் அக்சஸ் பண்ணதே இல்லை அப்படின்னா இங்கே பிளாங்காக இருக்கும். அதுப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு சில டெம்ப்ளேட்டும் இருக்கும், டெம்ப்ளேட் கேலரின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ஒரு சில ஃபார்ம்ஸ் இருக்கும். கான்டாக்ட் ஃபார்ம், பார்ட்டி இன்வைட், டீசர்ட், சைன் அப். ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாக இதில் இருக்க டெம்ப்ளேட்ஸ். ஸோ இதை வேணும்னா கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நான் இப்போ நியூ ஃபார்ம் ஒன்று, பிளாங்க் ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னா பிளாங்க் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு பிளாங்காக ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதை பாருங்கள், அன்டைட்டில் ஃபார்ம் இருக்கா. ஸோ இதுதான் உங்கள் ஃபார்மோட நேம். ஸோ நீங்கள் இங்கே உங்கள் ஃபார்மோட நேம் கொடுத்துக்கலாம். மை ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம். ஸோ இது வந்து ஃபார்மோட நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ். ஸோ இங்கே தான் நீங்கள் கொஸ்டின்ஸ் அங்கே என்னென்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சஸ். கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ரெஸ்பான்சஸ் இங்கே வரும். இந்த ரெஸ்பான்சஸ் நான் கடைசியாக சொல்கிறேன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, கஸ்டமைஸ் தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதாவது இப்போ இங்கே பாருங்க ப்ளூ கலர் தீம் இருக்கு. ஸோ இதை நீங்கள் வேணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் தீம் கிளிக் பண்ணிட்டு இப்போ எனக்கு ரெட் கலர் வேணும் அப்படின்னா பாருங்க ரெட் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பேக்ரவுண்டும் லைட் ரெட், பிங்க் கலர். ஸோ அந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் கலரும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தீமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட் ஸ்டைலும் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து எப்படி வியூ ஆகும் அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இதில் உங்களுக்கு 3 செட்டிங்ஸ் இருக்கு, ஜென்ரல், ப்ரெசன்டேஷன், குவிசஸ். ஸோ நீங்கள் ஏதாவது கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் குவிசஸில் இருக்க ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜென்ரலில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, கலெக்ட் இமெயில்ஸ். ஸோ கலெக்ட் இமெயில் இந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பாண்டன்ட் வந்து அவங்க ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும், இல்லைன்னா அவங்க கொடுக்க முடியாது. அவங்களோட லாகின் கேட்கும். அதாவது கூகுளில் லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ அது வேணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மெயில் ஐடியும் கலெக்ட் பண்ணிடும். இப்போ பாருங்க, ரிக்வயர் சைன், அதாவது லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ் வந்து ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் தான் அவங்க கொடுக்க முடியும். இதுக்கு வந்து சைன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஸோ சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க பண்ண முடியும். அவங்க ஒரு இமெயில் ஐடிக்கு, ஒரு ஜிமெயில் ஐடிக்கு ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் தான் அவங்க கொடுக்க முடியும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா. இல்லை அப்படின்னா ஒருத்தரே நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இது வந்து லிமிட் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்க, ரெஸ்பான்ஸ் கேன், அதாவது அவங்க ரெஸ்பான்ஸ் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எடிட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதே மாதிரி சம்மரி ஷார்ட் டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அவங்க பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வைக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஸோ ப்ராக்ரஸ் பார்ன்னு இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படின்னா அவங்க எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன பார் மாதிரி பாட்டம்ல
ஃபில் ஆகிக்கிட்டே வரும். 50% கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாரி 50% கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா 50% நினைக்கும், 90% 90%. ஸோ அந்த மாதிரி ஷோ ஆகிறதுக்கு தான் ஷோ ப்ராக்ரஸ் பாருங்க. நெக்ஸ்ட் சஃபில் கொஸ்டின் ஆர்டர். இது என்ன அப்படின்னா கொஸ்டினோட ஆர்டர் வந்து எல்லாருக்குமே சேமா இல்லாம சஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரே டைம்ல 100 ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே கொஸ்டின் நீங்க கொஸ்டின் கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னா அங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின்ல சஃபில் பண்ணி விடுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இங்க சஃபில் பண்ணியிருக்கோம் கொஸ்டின்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் ஸோ லிங்க் டு சப்மிட் அனதர் ரெஸ்பாண்ட். அதாவது இந்த இதை நான் டிக் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணுவோம்னா இந்த லிங்க் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் சப்மிட் பண்றதுக்கான லிங்க்கும் இங்க காட்டும். ஸோ அது காட்டணும் அப்படின்னா இந்த டிக் பாக்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா குவிசஸ். இங்க பாருங்க மேக் திஸ் எ குவிஸ். அதாவது இப்போ நீங்க கான்டெஸ்ட்டுக்கு ஒரு குவிஸா கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னா இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னா இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க மார்க் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த கிரேட் மார்க் சொல்லுவாங்க. ஸோ அந்த மார்க் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டிஃபர் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ அதோட கொஸ்டினோட ஆன்சர்ஸோட மார்க்ஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக கிடைச்சிரும். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏதாவது கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓவரால் ஸ்கோர் தெரிஞ்சிடும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிருந்தா போதும். அது அப்படிங்கிறத நான் கொஸ்டின் ஆன்சர் ஃபில் பண்ணும்போது நான் சொல்கிறேன். மேக் திஸ் as a கொஸ்டின் கொடுத்துருக்கேன், சேவ் பண்ணுறேன். இதுதான் செட்டிங்ஸில் இருக்க ஆப்ஷன். ஓகேங்களா? சென்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் கொஸ்டின் எப்படி டைப் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். மை ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம், இதோட நேம் வந்துருச்சு. டெஸ்கிரிப்ஷன், ஏதாவது டெஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் ஃபார்முக்கு இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அன்டைட்டில் கொஸ்டின் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் நேம் கலெக்ட் பண்ணணும். ஸோ நேம் பாருங்க, நேம் கொடுத்தோடனையும் ஷார்ட் ஆன்சர்னு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகுது. ஸோ கூகுளில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்ன ரெஸ்பான்ஸ் வேணுங்கிறது சேஞ்ச் ஆகும். இன்கேஸ் இல்லை நீங்கள் இது வேற ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளிக் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப், மல்டிபிள் சாய்ஸ், செக் பாக்ஸ், ட்ராப் டவுன், ஃபைல் அப்லோட் பண்ணணும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணுறது ரெஸ்பாண்டட் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட் டைம் செலக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணுங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க, ஆட் கொஸ்டின் வருதா. ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் அவரோட அட்ரஸ் கேட்கலாம். ஸோ அட்ரஸ் வந்து பேராகிராஃப். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இம்போர்ட் கொஸ்டின்ஸ்னா நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க ஃபார்ம்ஸ்ல இருந்து கொஸ்டின் உங்களுக்கு ஏதாவது இம்போர்ட் பண்ணணும், அதே கொஸ்டின் நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது எதுக்காகனா இந்த ஒரு கொஸ்டின் முடிஞ்சு நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு இன்னொரு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதுக்கு இங்கே ஒரு டைட்டில் செக்ஷன் 2 கொடுத்துட்டு டைட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதே நீங்கள் செக்ஷனாகவும் பிரிக்கலாம். இப்போ இங்கே பாருங்க இந்த செக்ஷன் 2 நான் தனியாக பிரிக்கணும் அப்படின்னா ஆட் செக்ஷன் இருக்கா. ஸோ ஆட் செக்ஷன் கொடுத்துட்டா அன்டைட்டில் செக்ஷன் 2 அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செக்ஷனாக பிரித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சம் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின் 30 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க வந்து செக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் நேம் கலெக்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆட் செக்ஷன்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஆட் செக்ஷனுக்கு அப்புறம் ரெகுலராக நீங்கள் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ ப்ளஸ் கிளிக் பண்ணுறீங்க, கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணுறீங்க. இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் இமேஜ், ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஸ்டினுக்கும் இமேஜ் ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்க ஆட் இமேஜ் இருக்கா, ரொம்பவே சிம்பிள் தான். ஆட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். கூகுள் இமேஜ் சர்ச்சில் இல்லை நீங்கள் அப்லோட் பண்ணணும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். பாருங்க ரோஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு இமேஜை அப்லோட் பண்ணுறேன் நான். ஸோ இது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி இமேஜ் வந்துடும். ஸோ இமேஜுக்கு டைட்டில் நீங்கள் கொடுத்துட்டு இதுக்கு கீழே நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். மேபி இந்த இமேஜை பேஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் கீழே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதில் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணுறது. நீங்கள் பாருங்கள் நான் செட்டிங்ஸில் போயிட்டு இது குவிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்குங்களா. குவிஸில் போயிட்டு மேக் திஸ்
எக்யூஷன் கொடுத்தேன். ஸோ அதனால என்ன கேட்குது அப்படின்னா ஆன்சர் கீ. ஸோ ஆன்சர் என்ன, அதோட பாயிண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். இப்போ நான் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆன்சர் கீயும் அதோட பாயிண்ட்டும் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இந்த கொஸ்டின் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா டெலீட் ஆப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணீங்கன்னா கொஸ்டின் டெலீட் ஆகிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, இப்போ நேம், இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா அவர் ஃபில் பண்ணியே ஆகணும் ரெஸ்பாண்டட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிக்வயர்டுன்னு இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்களா, ரிக்வயர்டுன்னு. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவர் அதை கண்டிப்பா ஃபில் பண்ணி தான் ஆகணும். அது ஃபில் பண்ணல அப்படின்னா அவரால் சப்மிட் பண்ண முடியாது. இது மாதிரி கம்பல்சரி கொஸ்டின் அவர் ஆன்சர் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ரிக்வயர்ட் ஆப்ஷன் கொடுங்க. பக்கத்தில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன் 2 ஆப்ஷன் இருக்கு. டெஸ்கிரிப்ஷன் என்னன்னா, நீங்க சின்னதா ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். அதாவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஒரு சின்னதா டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். ஜஸ்ட் யுவர் நேம், யுவர் ஃபுல் நேம் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ நீங்க ஃபுல் நேம் டைப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ இதுதான் டெஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன் என்ன அப்படின்னா, பாருங்க நான் கீழே ஒரு கொஸ்டினை ஆட் பண்றேன். நான் ஃபோன் நம்பர் கலெக்ட் பண்ணணும் இப்போ. ஓகேங்களா. ஸோ ரெஸ்பான்ஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க ஃபோன் நம்பருக்கு பதிலாக மேபி அட்ரஸோ இல்லை வேற ஏதாவது இங்கே டைப் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்பர்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. சரி கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்பர், டெக்ஸ்ட்டு, லென்த்து, ரெகுலர் எக்ஸ்பிரஷன். அதாவது இந்த ஆன்சர் வந்து நம்பராக இருக்கணுமோ டெக்ஸ்ட்டாக இருக்குமோ லென்த் எவ்வளோ அப்படிங்கிற நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக நம்பராக தான் இருக்கணும். ஸோ நம்பர்னு கொடுத்துட்றேன். இல்லை எனக்கு டெக்ஸ்ட்டாக தான் இருக்கணும், நம்பர்ஸ் எது இருக்கக்கூடாது அப்படின்னா டெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கலாம். இப்போ நம்பர்ஸ் வந்து கிரேட்டர் தேன், பாருங்கள் கிரேட்டர் தேன், லெஸ் தேன். ஸோ இந்த மாதிரி அதாவது எனக்கு இந்த நம்பருக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து ஹோல் நம்பர், அதாவது ஃபோன் நம்பர் வந்து டாட், சிங்கிள் டிஜிட், டெசிமல் அந்த மாதிரி வராது. ஸோ ஹோல் நம்பராக தான் இருக்கணும், கண்டிப்பாக இது நம்பராக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் இந்த ரெஸ்பான்ஸ் வேலிடேஷனுங்கிற ஆப்ஷனை வந்து நம்பர் மட்டும் இல்லை, உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக வேணாலும் லென்த்து, ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ரெஸ்பாண்டன்ட் வந்து மொபைல் நம்பருக்கு பதிலாக வேறு ஏதோ டைப் பண்ணுறாரு, இல்லை நம்பரில் பை மிஸ்டேக் லெட்டர்ஸ் ஏதாவது டைப் பண்ணுறாரு அப்படின்னா இங்கே கஸ்டம் எரர் டெக்ஸ்ட்னு இருக்கா. ஸோ இந்த எரர் டெக்ஸ்ட் வந்து அவங்க ஷோ ஆகும். இது வந்து நீங்கள் எரர் டெக்ஸ்ட்டு நீங்கள் கூட ஃபில் பண்ணிக்கலாம். கொடுக்குறேன், ப்ளீஸ் கிவ் வேலிட் நம்பர். ஸோ இந்த எரர் மெசேஜ் தான் அவருக்கு ஷோ ஆகும். அதை எடிட் பண்ணிட்டு மறுபடியும் சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா. இதுதான் ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன். ஸோ இமேஜ் மட்டும் இல்லை, நீங்கள் வீடியோவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் வீடியோ கொடுத்துட்டு யூடியூப் சேனலில் இருக்க வீடியோவோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வெப்சைட் இருந்துச்சு அப்படி யூஆரில் இருக்க வீடியோவோ இங்கே டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே டேரெக்டாக இமேஜ் இம்போர்ட் ஆன மாதிரி இம்போர்ட் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணுறது. நெக்ஸ்ட் அடுத்த என்ன ஆப்ஷன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த நீங்கள் கொஸ்டின் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபார்ம் போகிறேன். பாருங்கள் ஆல்ரெடி இருக்க டெம்ப்ளேட் வந்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ சேம் ஃபார்ம் தான், நேமு, இமெயில், அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஒரு சில கொஸ்டின். டு யூ லைக் அவர் சர்வீஸ், ப்ளீஸ் கிவ் யுவர் ரேட்டிங் ஆஃப் அவர் சர்வீஸ். இது வந்து லீனியர் ஸ்கேல். ஸோ அந்த மாதிரி 2 கொஸ்டின் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் கொஸ்டின் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ரெஸ்பாண்டன்ட்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா சென்ட் ஆப்ஷன் இருக்கா, சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இமெயிலையும் சென்ட் பண்ணலாம், இல்லை லிங்காக வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை டேரெக்டாக அவர் கிளிக் பண்ணாலே போதும், இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும், ஃபில் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் வந்து லென்த்தாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஷார்ட்டனும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ காப்பி பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணுமோ இல்லை எப்படி சென்ட் பண்ணணுமோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பேஸ்ட் பண்ணிங்கனாக்கோ இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணால் போதும். இந்த லிங்க்கை யார் கிளிக் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வெப்சைட்டில் வந்து எம்பெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய HTML கோடும் இங்கே இருக்குது, இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம வாட்ஸ்அப்லாம் ஷேர் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஷார்ட் அண்ட் URL கொடுத்துட்டு இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதை அவங்க ரெஸ்பாண்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஃபார்ம் ஓப்பன் ஆகும், அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் சென்ட் ஆப்ஷனு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்குங்களா. ஸோ இந்த 3 டாட்ஸில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அண்டு. இங்கே அண்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே பண்ணதை அண்டு பண்ணுறதுக்கு. ஸோ இது மேக் ஏ காப்பி. ஸோ இதே ஃபார்ம் வந்து உங்களுக்கு இன்னொரு காப்பி வேணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மேக் காப்பி கொடுத்தா போதும்.
சேம் ஃபார்ம், அதாவது சேம் ஃபார்மில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே ஒரு காப்பி வரும். அதில் போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபார்ம் எல்லாம் டெலீட் பண்ணுறதுக்கு மூவ் டு ட்ராஸ், கெட் ப்ரீஃபில்டு லிங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபார்மில் ஒரு ஆன்சர் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டு அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ரெஸ்பாண்ட் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த கெட் ப்ரீஃபில்டு லிங்க். பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கிற இந்த ஃபார்மை நீங்கள் பிடிஎஃப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக பிரிண்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் ரிசர்ச் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிரிண்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் கொஸ்டின் எல்லாமே. ஸோ இதில் போயிட்டு நான் டேரெக்டாக பிரிண்டர் கொடுக்கலாம், இல்லை சேவ் அஸ் பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃபாக நான் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல் வந்து எனக்கு பிடிஎஃப்பில் சேவ் ஆகிக்கிறோம். ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, 3-4 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களும் இந்த ஃபார்மை சேம் டைமில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் கொலாபரேட்டர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாரும் ஆட் பண்ணணுமோ உங்கள் கம்பெனியில் இருக்கவங்கள, ஸோ அவங்களோட மெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணிட்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் இந்த ஃபார்மோட எடிட்டர் ஆக்சஸ் கொடுத்துரும். அதாவது அவங்களும் இந்த ஃபார்மில் வந்து கொஷின்ஸ்னு ஆட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஓகேங்களா. ஸோ இதுதான் கூகுள் ஃபார்மில் இருக்க முக்கியமான ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபார்ம்ஸ் எல்லாமே எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ரெஸ்பான்ஸ் கலெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சஸ். ஃபஸ்ட்டு இது ரெஸ்பான்சஸ் என்ன, எப்படி வந்திருக்கு அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு 6 ரெஸ்பான்ஸ் வந்து இதில் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரெஸ்பாண்ட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த டேட்டா கிடச்சிரும். அந்த டேட்டாவுமே பாருங்கள். இப்போ நேம் சும்மா டம்மியாக நான் டைப் பண்ணியிருக்கேன், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர். அடுத்து வந்து நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன், டூ யூ லைக் அவர் சர்வீஸ். ஸோ எஸ் நோ அப்படின்னு கிளிக் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த விசுவலைசேஷனை பாருங்கள். ஆக்சுவலாக 16% வந்து சர்வீஸ் வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பை சார்ட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார் சார்ட்டு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் சார்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை டேரெக்டாகவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ராஜெக்டில் ஏதாவது சப்மிட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட மேக்ஸிமம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் 83% வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டோட்டலாக 6ல் 5 மெம்பர்ஸ் வந்து பிடிச்சிருக்கு எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நோ சொல்லியிருக்காங்க. இது வந்து பை சார்ட். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரேட்டிங் கேட்டிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5 ரேட்டிங் வந்து 4 பேர் கொடுத்துருக்காங்க, 4 ரேட்டிங் ஒருத்தர் கொடுத்துருக்காரு, ஒரு சிங்கிள் 1 ரேட்டிங் வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார் சார்ட்டு, பை சார்ட்டு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அனலைசிஸ் பண்ணி. ஸோ இதில் ரெஸ்பான்ஸில் ஒன்று. இன்னொன்று ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு கூகுள் எக்ஸல் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், வியூ ரெஸ்பான்சஸ் இன் சீட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கூகுள் சீட் ஒன்று ஓப்பன் ஆகி, ஸோ அந்த கூகுள் சீட்டில் இந்த டேட்டா எல்லாமே வந்துடும். பாருங்கள், அவங்க கொடுத்த டைம், நேம், ஸோ எந்த டைமில் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரைக்கும் இருக்கும். அவங்க கொடுத்த ரெஸ்பாண்டட் எல்லாமே எக்ஸல் சீட்டில் டவுன்லோட் ஆகிரும். ஸோ இந்த சீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எக்ஸல் டேட்டா வேணும் அப்படின்னா. இன்னொன்று, நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வேணாம், எனக்கு போதும், ஸ்டாப் பண்ணணும், யாரும் ஃபில் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இது பாருங்கள், அக்செப்டிங் ரெஸ்பான்ஸஸ். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாட் அக்செப்டிங் ரெஸ்பான்ஸஸ். அதாவது நீங்கள் ரெஸ்பான்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணல, ஸோ யாருமே இந்த ஃபார்மை ஃபில் பண்ண முடியாது. ஓகேங்களா. நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே இதை ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இண்டிவிஜுவல் இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தரும் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் டேரெக்டாக கூட பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பிரிண்ட் ரெஸ்பான்ஸ், ஒவ்வொரு ரெஸ்பான்ஸாக கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஏபிசிடி நேம், செகண்ட் ரெஸ்பான்ஸ் XYZ. ஸோ இந்த மாதிரி சிங்கிளாக அவங்க பண்ண எல்லா ரெஸ்பான்ஸுமே, அதாவது ஒரு பர்சன் பண்ண ரெஸ்பான்ஸுமே நீங்கள் டேரெக்டாக வியூ பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல் சீட்லேயும் நீங்கள் இந்த ஃபார்மை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கூகுள் ஃபார்மோட ஃபுல் டீட்டெயில்ஸு. இப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை பார்ப்பதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.